எனக்கு இப்போ வந்துட்டு சிவனையும் விஷ்ணுவையும் நான் வந்துட்டு பூஜை செஞ்சுட்டு எங்கள் அப்பா அம்மா செஞ்ச மாதிரி நான் போயிடுறேன். இதில் வேதத்தோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு எங்கே வந்தது? ஒய் ஷுட் ஐ லேர்ன் வேதா? கண்டதே காட்சி கொண்டதே குலம் அப்படின்னா பெரும்பாலும் உலகத்தில் இருக்கிறவர்கள் இருக்கார்கள். கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் நாளைக்கு என்ன எனக்கு ஆக போகிறது, அதாவது அதுக்கு வேண்டிய இந்த உண்டிய உடைய உகந்தோடி அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். அதாவது சாப்பாடு, உடுத்த கூரை, இருக்கக்கூடிய இடம், இதில் மட்டும் ஒரு ஃபோக்கஸோடு இருக்கும். ஆனால் இவ்வளோ தான் வாழ்க்கையா அப்படின்ற ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும். உண்மையாகவே சொன்னோன்னா அந்த எண்ணம் வருவதற்காக தான் மனித பிறவியே. ஆனால் என்ன ஆச்சரியம், அது வந்து பொதுவாக சட்டுன்னு யாருக்குமே வராது. இந்த மாயன்றது மறைக்கிறதுனால யாருக்குமே அந்த உணர்வானது சட்டுன்னு வராது. ஆனால் ஒரு காலம் அந்த உணர்வு வந்ததே என்றால் அப்பொழுது தான் இதுதான் உண்மையாகவே தேவைப்படும். இந்த வேதம், இந்த சனாதன தர்மம்ன்றது வேதத்தின் அடிப்படையில் தானே இருக்குது. இப்போ சனாதன தர்மம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன நம்ம பொருள் பார்த்தோம்? எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தர்மம்னு ஒரு நெறி, அறநெறி, நல்ல பயனை கொடுக்கக்கூடிய அறநெறி. இருக்கிறதுலே சிறந்த பயன் என்ன தெரியுமா? நிரந்தரமான இன்பம், முக்தி என்று இந்த மதத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த லிபரேஷன் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா, மோட்சம். ஆக இந்த இன்னல்கள் இருந்து, வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த இன்னல்கள் இருந்து நான் எப்படியாவது தப்ப வேண்டும் அப்படின்னு இந்த ரியலைசேஷன் பொதுவாக யாருக்குமே வராது. வந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் இந்த சனாதன தர்மம் அப்படின்றது. ஆனால் அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அமைதியான ரீதியில் வாழறதுக்கும் இந்த சனாதன தர்மம், அது வேதத்தின் அடிப்படையில் தானே இது இருக்குது. வேதத்தில், அந்த உபநிஷத்தில், பகவத்கீதையில், இது போன்ற இந்த நூல்களெல்லாம் இந்த இம்மையிலேயே நல்லபடியாக வாழ்வதற்கும் விஷயங்கள் உண்டு, மறுமைக்கும் இதில் விஷயம் உண்டு. ஆக இது எல்லாமே எப்போ பயன்படணும்? மறுபடியும் அந்த ரியலைசேஷன் வரணும். நான் யார், ஏதோ ஒன்று இருக்கு என்னை இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வரும்பொழுது தான் இதனுடைய அருமையானது தெரிய வரும் நமக்கு. இது ஒரு ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸு இல்லாத ஒரு நூல், அதாவது மனித தொடர்பு அற்ற நூல் இருக்கு வேதம் அப்படின்றது. அப்படின்னா இதை செய்தவர்கள் யாருமே கிடையாது. இதெல்லாம் ரெவலேஷன்ஸ். எத்தனை பெரிய நூலானது அங்கங்கே அந்த ரிஷிகள் அவர்கள் உடலில் ஆசையின்றியே அவர்களுக்கு இப்போ இந்த அவேக்கனிங் இருக்கு இல்லையா, இந்த அவேக்கனிங் வந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கார்கள், அந்த தபஸு செய்து அவர்கள்லாம் இந்த வேதம் அப்படின்றத பெற்றார்கள். அந்த சொன்னவர் அப்படின்றது யாருமே கிடையாது இல்லையா. ஆகினால ஒரு காலம் சொன்னவர் யாராவது இருந்தால் என்ன இருக்கும்? ஸோ அவருடைய ஒரு மதியின்மை, அறிவின்மை, அது ஒரு பிளேயாக இருக்கும். அவருக்கு ஒரு கால் ஏமாற்ற வேண்டும் அப்படின்றதான் எண்ணம். மனிதர்களுக்கு அப்படி தானே இருக்குது. பேசும்பொழுது ஏமாற்றலாமே அப்படின்னா பல பேருக்கு நமக்குலாம் தோன்றுறது. ஆக அந்த மாதிரி ஒரு வஞ்சன புத்தியோ இல்லாட்டி அவர்களுக்கே கவனக்குறைபாடோ அறிவின்மையோ இந்த மாதிரி ஒரு குறைபாடுகளில் மனிதர்களுக்கு உண்டு. இதெல்லாம் ரிவீல் ஆனப்பட்டது. இந்த ரிஷிகள் தவம் செய்து அவர்கள் இதை பெற்றார்கள் அப்படின்னு.